நம்முடைய உயிருக்கு 70 ஆண்டு காலங்களாக ஊழல் செய்தவர்களால் ஆபத்து ஏற்படும் நிலைமை ஏற்பட்டுள்ளது என்று இந்திய பிரதமர் மோடி பேசிய பேச்சு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவா தலைநகர் பனாஜியில் சர்வதேச விமான நிலையத்துக்கு அடிக்கல் நட்டு வைத்து இந்திய பிரதமர் மோடி பேசினார். அவர் பேசியது, நான் அகதிகளுக்காக ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கவில்லை. மக்களின் துயரங்கள் எனக்கு புரிகின்றது. ஆனால் கருப்பு பணத்தை ஒழிக்கவே இந்த நடவடிக்கை என்றும் அதிகாரத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக நான் பிறக்கவில்லை. மக்களின் துயரங்களை நீக்கவே நான் என் குடும்பத்தை விட்டு வெளியேறி வந்திருக்கிறேன் என்று பிரதமர் மோடி கண்கலங்கியபடி பேசினார். ஊழல் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தான் மக்கள் 2014ஆம் ஆண்டு எனக்கு வாக்களித்தார்கள். டிசம்பர் 30ஆம் தேதிக்குள் கருப்பு பணத்தை வைத்திருப்பவர்கள் அபராதத்தை செலுத்தவில்லை என்றால் என்னுடைய இன்னொரு முகத்தையும் பார்க்க நேரிடும் என்றும், அது மட்டுமில்லாமல் நகைகளை வாங்க பான் கார்டை காட்ட சொல்லாதீர்கள் என்று பல எம்பிக்கள் என்னிடம் மிரட்டி பேசியுள்ளதாகவும், இந்தியாவின் பணம் சூறையாடப்பட்டு கடல் கடந்து அது கடத்தப்பட்டால் அதை மீட்பதுதான் என்னுடைய கடமை என்றும், கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டும் என்று மக்கள் நினைக்கும் போது என்னுடைய கடமையை நான் எப்படி செய்யாமல் இருக்க முடியும்? நவம்பர் 8ஆம் தேதிக்கு பிறகு பலர் என்னுடைய தூக்கத்தை அழித்து விட்டனர் என்றும், அது மட்டுமில்லாமல் எனக்கு எதிரான சக்திகள் பலரும் என்னை அழிக்க நினைக்கிறார்கள். அதனால் என் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் நிலைமை ஏற்பட்டுள்ளது என்றும், 2G நிலக்கரி ஊழல் செய்தவர்கள் எல்லாம் இப்போது 4000 ரூபாய் சில்லறை மாத்த கியூவில் நிற்கிறார்கள் என்றும், என்னை உயிரோடு எரித்தாலும் கூட கருப்பு பணத்தை ஒழிப்பதிலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன். நீங்கள் 50 நாட்கள் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் நாட்டையே மாற்றி காட்டுவேன். ஊழல் செய்தவர்களின் நிஜ முகத்தை நான் நிச்சயம் வெளிக்காட்டுவேன். அது மட்டுமில்லாமல் டிசம்பர் 30ஆம் தேதிக்கு பிறகு என்னுடைய நடவடிக்கை தவறு என்று நீங்கள் நினைத்தால் நான் எந்த தண்டனையும் ஏற்க தயாராக இருக்கின்றேன். கருப்பு பணத்தை ஒழிக்கும் நடவடிக்கைகள் தொடரும் என்று பிரதமர் மோடி அதிரடியாக பேசினார்.